சரியாக்கி தாரேன். இன்னும் 2 முறை என்னைய சந்திக்கணும், சரியாக்கி தாரேன். இரவெல்லாம் ஒரு சக்தி வந்து அமுக்கிறது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை வரவிடாம ஆக்குறேன். தலையெல்லாம் பரட்டு 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 பரட்டுன்னு ஒரு அரிப்பு தோணுது, அது ஏன்னு புரிய முடியாம நீ தவிக்கிற, அதை நிறுத்தி தாரேன். இதுக்கடியில தொப்புள்ள இருந்து இங்க வர கொம்முன்னு யாரிக்கிடுது, சாப்பிடாமலே வயிறு கம்முன்னு இருக்கு, ஆனால் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்ங்கிறதையும் வெற்றியாக்கி தந்தத. முட்டை தான் காரணம். நீயா சாப்பிட்ற, நாங்கள் ஓதி எரியுதோம், அதில் உள்ள பிரச்சனை தான் காரணம். கால் விட்டுருவோம். ஆசை கிளியே அனார்கலி. உன் பேர் அனார்கலியா? இவருக்கு நீ அனார்கலி அதானே? அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? இப்போ உன்னுடைய தொழிலை நான் வளப்படுத்தி தரணும். தொழில் ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய பணம் நேர்மையாக பங்களிக்கப்படலை, இவனுக்கு இந்த தொழில் ஏன் நடத்தணும், இவன் கிடந்து கஷ்டப்படட்டு பையன், இவங்களாம் ஒரு புத்தி கெட்ட பையன், கூட இருந்துக்கிட்டே நமக்கு என்னமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனை கொஞ்ச நாள் உருட்டி போட்டால் தான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லி உன் தொழிலையும் கொஞ்சம் முடக்கி போட்டாச்சு. புரியுதா? இவைகள் எல்லாத்தையும் திறந்து விட்டா நீங்கள் புண்ணியமாக ஆயிடுவீங்க. அதை நான் செஞ்சு தந்தா போதுமில்ல, ஒன்று போல காலில் விட்டுவாங்க. அடுத்து வரும்போது அந்த பொண்டாட்டியை கூட்டு வந்து அவ 2 கேள்வி கேப்பா. ஏன் நீ சொல்லப்பாங்க வந்து. அதனால இதெல்லாம் ஒரு சாம்ராஜ்யம் தான், தப்பா நினைக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கண்ணை மூடுங்க, உங்களுக்குள்ள நான் வரேன். பக்கத்தில் மும்தாஜுன்னு யாரும் இருக்காங்களா? பள்ளிவாசல் எங்கே இருக்கு? பக்கத்தில் இருக்கு. அங்கேயே நமக்கு பிடிக்கலையே, பிடிக்காத விஷயம் அவங்க மறைமுகமாக நடக்கும். ஜனவசியம் நடக்கும், வியாபார வசியம் பெருகும். பக்கத்தில் வா மகளே. இந்த கனியை அறுத்து தலையை சுற்றி நாளைக்கு வெளியே போட்டுக்கா, அப்படி ஒவ்வொன்றா விலைக்கு வரும். அடுத்த சந்திப்பில் ஒன்றை நல்லா ஆக்கிடுவேன். சந்தோஷம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. மன்னார்குடி எல்லை, ராஜ மன்னார்குடி எல்லை, திருவாரூர். ஆரூர், திருவாரூர். தம்பி திருவாரூரா? ஏனப்பா இவ்வளோ நேரம்? ஏனப்பா? சரி சரி, போயிட்டாங்க. அடுத்த வாரம் வாங்க, அடுத்த வாரம் வெளியே அடுத்தது வாங்க. தம்பி திருவாரூராடா? கால் வந்துட்டு வரலாம். தேரேது சிலையேது தெய்வமேதப்பா, தெய்வத்தையே மனுஷரெல்லாம் மறந்த போது. உங்க ஊருக்குள்ள போய் பார்த்தேன், பழைய காலத்து தேர் எதுவும் கிடக்காடா? அதெல்லாம் சேதப்பட்டு கிடக்கு, சரியா பாதுகாக்கப்படலையாம்லா, உண்மையாடா? கால் வந்துட்டு வாங்க. அதான் பார்த்தேன், தேரா இருக்கு, ஆனால் நல்லா இல்லையே. மொபைலை தூர போடுங்கப்பா, சைலண்ட்ல போடுங்கப்பா. இது யாருடா தம்பி? அக்காளா? எங்க கட்டி கொடுத்துருக்க? பக்கத்துல வா. கர்மசாமிக்கு இவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணுமா, உடல்நிலையை காப்பாற்றி தரணுமா? 2மே வேணும். அப்படியா? வாழ்க்கையை பற்றி அவ சிந்திக்கல, உடலை பற்றி தான் சிந்திக்கிறா. அப்படிதானம்மா? கால் வந்துட்டு வா. சேதப்பட்டு கிடக்கு, என்னன்னு கேட்குறேன். முன்னோர்களுடைய வீடு இடமெல்லாம் சேதப்பட்டு கிடக்கு, பாதுகாக்கிறதுக்கு நாதி இல்லை, பாம்படைஞ்சு கிடக்கு.
அந்த பக்கத்துல ஒரு சிறு தேவதை, கன்னி தேவதை போன்ற ஒரு அம்மன் இருக்கு. அதெல்லாம் உங்க வீட்டுக்கு வராம நின்னு போச்சு. அதனால உங்க குடும்பம் இப்போ 4 பிரிவாக பிரிஞ்சு போச்சு. என்னம்மா? இந்த நிலை உங்க தாத்தனை கணக்கத்தான் சொல்றேன். முன்னோர் கணக்குல தான் 4 பிரிவா இருக்கு. புரியுதா? இப்போ அந்த தேவதைகளுடைய சக்தியை நான் பார்த்தேன். அவைகள் உனக்கு யாரு? யாரு? ஆ. அப்படியா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டுவாங்க. நாகம் யாருன்னு பார்த்தேன். என்னது மறைக்குது? நாகம் சம்பந்தமான ஒரு தேவதை வந்து உங்களுக்கு அனுசரணை செய்து அவளை நாகக்கன்னி ஆத்தான்னு நம்ம சொல்லுவோமா? அதனால அவ இந்த உடம்புல சக்தியா இருந்து வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. இல்லற வாழ்க்கையும் உண்டு, தெய்வீக வாழ்க்கையும் உண்டு. இப்ப இழந்து போன பணங்கள்லாம் நீங்கி கடனால கொஞ்சம் மன உபாதை அடைந்திருக்க நிலைமைகள் தேரக்கூடிய நிலைக்கு வந்தாச்சு. இவளுக்கு வாழ்க்கை உண்டான்னு கேட்டேன். மார்கழிக்கு பின்பு உண்டுன்னு உத்தரவு இருக்கு. வேற என்ன செய்யணும்? உனக்கு பைசல் முடியுது. தம்பிக்கு வந்து வரக்கூடிய ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் புதிய பணிகள் கிடைக்கும் செய்தியாக இருக்கும். அடுத்து பேசுவோம். அதை நல்லா சேர்ந்த மரம் அல்லது சேராத மரம் நமக்கு என்னையா? சேர்ந்த மரம் என்னது? என்ன என்ன குழம்பிட்டு கிடக்கிய? சேர்ந்த மரம் சும்மா கேட்டுக்கோங்க. யாரு? மங்களம் உண்டாகட்டும். மங்களம் நம்பர் 2, மங்களம் நம்பர் 3. குடும்பியை பிடிச்சி ஆட்டிடுவேன். குடும்பிய கையோட எடுத்துருவேன். உன்னுடைய உடல்நிலையை நான் ஆராய்ந்து பார்த்தேன்ப்பா. இது வந்து அற்புதமான ஆயுர்வேதிக்கு சம்பந்தமான மசாஜ் மூலமா தான் இதை சரி பண்ண முடியும். நீங்க நினைக்கிறது மாதிரி மாந்திரிகத்தால் தாந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்கும்னு கிடைச்சா அப்படி நடக்கலை என்பது பொய். இதுக்கு மசாஜ் சம்பந்தமான வைத்தியம் சரியாக நடக்கும். தேவையில்லாமல் காலத்தை வீணாக்க வேண்டாம். 3 வாரத்துக்குள்ள சரியாகும். அந்த வைத்தியத்தை பார்க்கறதுக்கு முயற்சிக்கவும். காலத்தை வீணாக்க வேண்டாம். கர்மசாமிக்கு நான் குணமாக்கிறேன் அப்படி சொல்லி சொல்லி இழுத்து அடிச்சு ஒவ்வொருத்தருடைய நெஞ்சத்தை ஏன் புண்ணாக்கணும்? அது நம்மளா அதுக்கு காரணம்? உண்மையை சொல்லியாச்சு. சந்தோஷம். கர்மசாமிக்கு கோவில்பட்டி வாப்பா. கண்ணாடி தம்பி கால் வந்துட்டு வா. யார் அது? என்னப்பா வேணும் உனக்கு? என்ன வேணும்? நான் என்ன வியாபாரமா வச்சிருக்கேன் எதையா கொடுங்களுக்கு? உனக்கு என்னடா வேணும்? மனைவி எங்க இருக்கா? கால் வந்துட்டு வா. ஐயா கருப்பசாமி, ஒருத்தன் சேர்ந்து என்ன சாப்பினா ஒருத்தருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. கல்யாணம் முடிச்சு வச்ச உடனே எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் செட் ஆகலை. நம்மளால் பாடு பார்த்து முடியாது, நான் இவ கூட வாழலைன்னு சொல்லி சமுதாயத்தில் சொல்லிட்டான். சரிப்பா பரவாயில்ல, விவாகரத்து பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சாச்சு. 2ஆம் தினம் எனக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு பெரிய ஆட்களாக சேர்ந்து ஏற்பாடு பண்ணுன்னு இன்னொரு பொண்டாட்டியை காட்டான். சரி அதுக்கு என்ன, நீ நல்லா அறியா அப்படின்னு சொல்லி இன்னொரு கல்யாணத்தை முடிச்சு வச்சாச்சு. கல்யாணம் முடிச்சு வச்ச ஒரு 20 நாள் கழித்து சமுதாயத்தில் பெரிய மருத்துவம் வந்து கேட்டார். என்னப்பா முன்னால் ஒரு பொண்டாட்டி கட்டினா அவள் சரின்னு போயாச்சு, இப்போ ஒருத்தையை கட்டினியே, இவா கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாங்க. அவளுக்கு இவா எவ்வளவோ பரவாயில்லையா அப்படின்னா. என்ன அவளுக்கு இவா பரவாயில்லன்னு சொல்லுது, என்ன விஷயம்னு கேட்டான். நான் இதுக்கு முன்னால் உள்ள பொண்டாட்டிக்கு சோறு பொங்கி சமைச்சி எல்லாம் கொடுத்து வாயில் ஊட்டுவேன்.
அவன் முழுங்கதுக்கே கஷ்டப்படுவா. இவா பரவாயில்ல, லேசா முழுங்கிருதா ஐயா. புரியுதா உங்களுக்கு? அதனால அவளுக்கு இவா பரவாயில்ல அப்படிங்கிறத மாதிரி ஒரு நிலைமை. இப்போ உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். நீ இருந்த அண்ணன் போன அண்ணன் ஒன்றை வச்சு எனக்கு என்ன நடக்க போகுது? பொம்மை ஆட்டம் சும்மா வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்க. உன் கூட இருக்கிறத விட வேன்னு சும்மா தூங்கிட்டு போயிடலாம். காலில் விட்டுவான். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. வாடா தம்பி, கதிரேசமலை முருகப்பெருமான் எங்கடா இருக்காரு? அங்க ஏன்டா நீ போகல? சும்மா எல்லாரும் போவான், நம்ம எதுக்கு போகணும்? பக்கத்து கோயில் தானே, போக மாட்டியா? என்ன முடிய மாட்டுக்கு? என்ன வர மாட்டுக்கு? இந்த காலை பிடிச்சிக்கா. இப்ப முருகான் உள்ளத்துக்குள்ள நினைச்சுக்கா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தாடா தம்பி, இந்த கனியை வீட்டில் போய் அறுத்து தூர போடு. இந்த கனியை வீட்டில் வச்சுக்கா. பொண்டாட்டி பிள்ளையோட ஐஸ்வர்யமா இருப்ப, சந்தோஷமா இருப்ப, பணம் வரும். முருகனை போய் கும்பிட்டுக்கா. இந்த அப்படி ஆடுறாச்சக்கா, ஓடுறாச்சக்கா போ. அதே கோவில்பட்டி எல்லை தன்னுடைய பணங்கள்லாம் நஷ்டமாகி கடன்பட்டு வந்த மகன் யாருப்பா? காலன் சொல்லலாம். வண்டி உருண்டோட சாணி தேவை. என்னடா வேலை பார்க்க? வண்டி எதுவும் வச்சிருக்கீங்களா? என்ன வண்டி? பெரிய வண்டி, டூ வீலர் வச்சுருக்கேன். இன்னொரு தரம் கால் பண்ணுறான். சொந்தம் கொண்டாடும் போது அவன் கேட்கறத கூட விளக்கம் பேசாத. என்ன வேணும் உனக்கு? யார் சாப்பிட மாட்டேங்கா? எத்தனை வயசு? கண்ணமுடா. ஓகே, போயிட்டோம். கால் வந்துட்டோம். அங்கே இருக்க பழத்தை எடுப்பா. வாழைப்பழம் 1000. புரியல. ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். இந்த பழத்தை உன் பிள்ளைகளை சாப்பிட சொல்லு, நல்லா சாப்பிட்டு வருவா. அதே மாதிரி இப்போ இருக்க கடனை தீர்த்து தாரேன், வேற ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணலாமான்னு சொல்லி எவன்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாத, அது நடக்காது. இதில் உனக்கு சம்பளத்தை நிறைய ஆக்கி தரேன், போயிட்டு வா. கருப்பசாமி கோவில்பட்டி எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க. என்னம்மா பிள்ளை? கல்யாணம் முடிச்சு இது யாரு? உன் கொண்டாட்டி எங்க இருக்கா? கால் வந்துட்டு வருவாடா மாட்டாடா. நீ வேணா இங்க வர. பொண்டாட்டி பிள்ளை வேணுமா? நீ அங்க போய் இரு, உங்க அம்மா எங்க விட்டுரு. அவட்ட கேட்டேன். இப்போ பொண்டாட்டி பிள்ளை வேணும், நீ இங்க வாடா. நான் ஒன்ன தேடினுமா அங்க வர மாட்டேன். உங்க ஆத்தா வாயில நான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்க, நான் இடிச்சவா இல்லை அப்படின்னு அவ சொல்லுதான். புரியுதா உனக்கு? கால் வந்துட்டுவான். உட்கார முடியாதாக்கா? பரவாயில்ல 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 பரவாயில்ல. இப்ப எப்படியாவது அவளை வர வைக்கணுமாடா? வர வைக்கணுமா? நீ இடையில ஒரு நாள் போய் உங்க அம்மாவுக்கு தெரியாம பார்த்து வந்தியாடா? கால் வந்துட்டோம், கால் வந்துட்டோம், கால் பார்த்தா நான் அவன் முன்னாடி தானே. சும்மாரமா ஒரு கதையவே முடிக்கல, 9 கதையை கொண்டு வரேன். இப்போ அவளை தேடி இங்க வர வைக்கணுமா? கண்டிப்பா வரணும், அவ்வளவுதானே. கண்ணு மூடு, உன் உள்ளத்தை கொஞ்சம் பார்க்கட்டும் ஆழமா.
அவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு எப்படியாவது அவன் இங்க வரட்டும், நான் கொஞ்சம் உங்களுக்காக வெயிட் பண்ணி இருக்கோம்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பூசாரியை வச்சு அவிய பார்த்துக்கிட்டு இருக்காரு. புரியுதா? புரியுதா புரியலையா? உன்னைய கொஞ்சம் வசப்படுத்துறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. நானே தஞ்சை முடிஞ்சு அவளை நான் இங்க வர வைக்கேன். கால் விட்டு வா, நானும் அவளான்னு பார்க்கேன். என்னடா தம்பி ஒண்ணு சொல்ல மாட்டேங்க? ஒன்னும் சொல்ல மாட்டேன் தெரியுங்களா? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என் தங்கையே காளி, அவ கருத்தில் போய் இருந்து இங்கே கொண்டு வந்து சேர்ப்பாயாக. வந்துருவாடா போடா. 1000 போயிட்டு வா. நல்லா காலைல வந்துட்டு வாக்கா. கண்ணை மூடு பார்ப்போம். இந்த கனியை அறுத்து புழிஞ்சி குடிச்சுக்கா, மேலாம் தேய்ச்சி குடிச்சுக்கா. வலி பெயரும், நரம்பு வலிலாம் நீங்கும். போ ஓடிப்போ. தூத்துக்குடி தூத்துக்குடி தூத்துக்குடியா? வாங்க நெல்லுங்க. கோயில்பட்டி அந்த பக்கம் போங்க, தூத்துக்குடியா வந்து நின்னுங்க. எல்லாரும் குழம்பி போய் நீங்க தூத்துக்குடியா, நீங்க தூத்துக்குடியா, நீங்க தூத்துக்குடியா, நீங்க அப்படியா அப்படியா அப்படியா. தூத்துக்குடி கண்ணை முடுங்க, அங்க தள்ளி போய் நின்னுங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு டிரான்ஸ்போர்ட். நிறைய வண்டி வாங்கலாமா நிக்க? டிரான்ஸ்போர்ட் தகுந்தமா யாரும் இருக்கீங்களா? வா, என்ன டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறேன்? லாரி. எங்க வச்சிருக்கிறேன்? பக்கத்துல சொல்லி என்னையா வித்துருக்கேன். கால் வந்துட்டு அதான் வண்டி சர்ன்னு மறையுது. 6 பக்கம் வேண்டாமா? வரலாம். வண்டி உருண்டோட கச்சாணி தேவை. இந்த வண்டியை வச்சு வாழ்க்கையும் ஓட்ட முடியல, வண்டியும் ஓட்ட முடியல. இப்ப கடன் பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த வண்டியை வச்சிருக்கவனுக்கு தெரியாம இன்னொரு பயனாளர் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதையும் எப்படி சமாளிக்க போறடா தம்பி? குழப்பத்துல மாட்டிக்கிட்டியே. கால் விட்டுவான். வர்றான். என்னப்பா வேணும் வேற? கடன்களை நீக்கித்தாரேன். வீட்டுக்குள்ள வார்த்தைகள் கொஞ்சம் உனக்கு மாறுபாடாக தான் பேசுவாங்க. மனத்தை அடக்கிக்கா, அமைதிப்படுத்தி தரேன், தெளிவாக்கி தரேன். நல்லா இருக்கு. தந்திருக்கேன், வாங்கிடுவேன். தொடர்ந்து வந்துக்கிட்டே இரு, வெற்றியாக்கி தரேன். அதே தூத்துக்குடி எல்லை கர்மசாமி வேலை நிமித்த காரணத்தினால் எனக்கு மன இடைஞ்சல் இருக்குன்னு கேட்டு வந்தவன் யாருப்பா? கால் ஒன்றுவா. சிவாய நம. சிவன் கோயிலுக்கு போவியா? நீ இருக்க இடத்துல இப்ப அங்க இருக்கிற சிவனுக்கு என்னடா பேரு? பாகம்பிரியாள். கால் ஒன்றுவா. பாகம்பிரியாள்னா என்னப்பா அர்த்தம்? ஈசனின் இடபாகினி அன்னை உமையவள், சக்தி மாயவள், அவனுடைய இதயத்தை விட்டு பிரியாதவள்னு அர்த்தம். சரிண்ணா? இப்போ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கொண்டாட்டி எங்கடா இருக்கா? இப்போ என்ன வேணும் உனக்கு? அதான் வேலை நிமித்தத்தின் காரணத்தினால் மன இடைஞ்சலோடு வந்தவன் அப்படின்னு உன்னை கூப்பிட்டேன். கால் வந்துட்டுவான். உடனே இவனுங்கிறது விரட்டணும். அதுதான் வேலை. இல்லைன்னா தப்பா போயிடும். இங்க இருக்கக்கூடாது. சரி, பார்த்து. நீ ஏற்கனவே பணி செய்து கொண்டிருந்ததுல
நிரபராதியாக இருந்து குற்றவாளி என்று பெயர் வாங்கி வேதனை அடைந்தவன். புரிகிறதா? அதுல நீதிமன்றம் தோதமா மாட்டிக்கிடாம உன்னை நீ வணங்கும் தெய்வமாக இருந்து காப்பாற்றி கொண்டு வந்தாச்சு. அடுத்து இனி ஒரு கம்பெனியில் உன்னை வேலைக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இந்த மாத கடைசிக்குள்ள உனக்கு கிடைச்சிடும். தூத்துக்குடியில் நிரந்தரமா இருக்கலாம்னு நினைச்சேன்னா உன் மரியாதை போயிடும். கால் நிறுத்துவான். உண்மையை தானே சொல்லணும், பொய் சொல்லக்கூடாதுல்ல. நீ நினைக்கலாம் இங்க ஒரு பிசினஸ் ஏதாவது ஆரம்பிச்சுக்கலாம், அதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்குரிய காலமும் சூழ்நிலைகளும் இல்லை மகனே. புரியுதா? 30 நாள் பொறுமையாரு. வேற என்ன வேணும்? இப்ப என்னடா சொன்னேன்? என்னடா பிள்ளை நீ இந்தாடா வேலைக்கு போய்க்கா, சம்பளத்தை வாங்கிக்கா, சந்தோஷமா வாழ்ந்துக்கா, நல்லாரு. 1 மாதம் பல்ல கடிச்சிட்டு இங்க ஊர்ல கூப்பிடுவாங்க, போடா இருந்தால. ஓ கர்மதாமிக்கு தூத்துக்குடி என் பிள்ளைகளுடைய உடல்நிலைகளை நல்லா காட்டு வந்தவங்க யார்? தூத்துக்குடி. இது யாருமா? அம்மா. நீ யாருமா? அது யாருமான்னு கேட்டா அம்மானா, இது யாருன்னு கேட்டா மகளா. கிழவி அந்த காலத்துல சுருக்கு பையில பணம் போட்டு வச்சிருந்தாட. ஆமா, அது எங்கடா போச்சு தம்பி? யாருட்டடா கொடுத்து? ஏக்கா சுருக்கு பை வச்சிருக்க, காட்டி. இந்த மாதிரி என் பிள்ளை எப்படி வச்சிருக்க பாத்தியா? நிறைய இருந்துச்சாலாம் எங்க? முன்னால சேர்த்து வச்சாலாம் எங்க? யார் வாங்கிட்டு போனா? யார் வாங்கிட்டு போனா? உன் தம்பியா? இவா தம்பி. பரவாயில்ல பரவாயில்ல, பக்கத்தில் வாங்க. கதை வைக்க கூடாது. இப்போ என்ன செய்யணும்? இவங்களுக்கு உடம்புக்கு முடியல. வயசு எத்தனை? பரவாயில்லையே, 25 வயசு மாதிரிலாம் இருக்கு. தொடாத போ, ஏன் பிள்ளை தொடாத. என்னைய மட்டும் பாரு. வாயில படுக்க மாட்டா, கிடையில கிடக்க மாட்டா. அதனால மனவேதனை இல்லாம சர்வ ஆரோக்கியத்தோடு இருப்பா. காப்பாற்றித்தாரேன், கவலைப்படாதீங்க. செய்வ நோயின கோளாறு நடக்கலை. யார்ட்டையும் கொண்டு பணத்தை கொடுத்துடாதீங்க. ரொம்ப இருந்தால் என்கிட்ட போய் தந்துக்காங்க. என்ன அதெல்லாம் தேவையில்லை, செலவழிக்கவே வேண்டாம். நல்லா இருப்பேன். ஓ நல்லா இரு. தான் தேவையில்லாம மாட்டிக்கிடாங்க. ஆட்டுக்குட்டி எங்கேயும் கொடுக்க போறீங்களா? எங்க? கொடுங்க 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 கொடுங்க, எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. கர்மசாமிக்கு யாருடைய வீட்டில் ஒரு பெண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு யாரோ சொன்னாங்களாம்னா? யாருக்குப்பா ஆபரேஷன் பண்ணணும்னு? யாருக்கு? வயசில் 1, வயசில் 2. கர்மசாமி என் பிள்ளை மனத்தை பக்குவப்படுத்தி கொடுன்னு ஒருத்தி கேட்டு வந்திருக்கா. என்னம்மா, உங்க மனைவி எங்க இருக்கா? உங்க ஒய்ஃப் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கா. என்ன பேரு? டாக்டரை கூட்டு பண்ணீங்களா? இருக்காது. காலில் விழுப்பா. என்னக்கா ஏங்க சத்தம் போட்டுருக்க? என்னப்பா, கோயில்படி உத்தரவு முடிஞ்சு போச்சுக்கா. உட்காருங்க, அங்கே போய் உட்காருங்க. உன் பிள்ளைய உன்னுடைய சொல்லுபடி கேட்டு நல்லா படிக்க வச்சு வெளிநாடு கூட்டு போயிட்டு தங்கமாக கூட்டு வந்து விட்டுருந்தேன். சரிண்ணா? எந்த குழப்பமும் வராது. இப்போ சம்பந்தப்பட்ட நபர் மனம் மாறியாச்சு, காப்பாத்திருந்தேன். இனிமே அவனை வீட்டுக்கு கூப்பிடாத போ. சிவகாசி
புருஷன் வீட்டு வாழ போற பொண்ணே தங்கச்சி கண்ணே புத்திமதிகளை சொல்லுற கேடு முன்னே. வீட்டுக்காரங்க இருக்காரு, என்ன செய்தாரு? கணவருடைய மனசுக்கும் நமக்கு கொஞ்சம் போராட்டம் வந்துகிட்டு இருக்கு. அது யாருக்கு? கால். அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா ஆணவம் கொள்ள கூடாது என்னாலும். இன்னொரு தரம் கால். உங்க அக்களா மகளா? பக்கத்துல வந்து உட்கார போறியா? அது யாரு? ஒரு குரூப்பா தான் அலையுதீங்களா? இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. உங்க வீட்டுக்கு பின்பக்கத்துல போனேன், பத்திரகாளின்னு ஒரு அம்மா வராள, எங்க இருக்கா? இருக்காளா? அங்க நான் கருப்பசாமி இருப்பேனே, இருக்கனா? ஆமா. 2.25 ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள ஒரே கிரக போராட்டம், மனதுல அமைதி இல்லாத நிலை, பண விரயம், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குமே. இப்போ நீ எதுவும் வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணீங்க, அது நடந்தாச்சா? இப்போ நடந்தா நீ வீட்டுக்குள்ள வராதுன்னு சொன்னா நீ என்ன செய்ய? அப்ப கால் வந்துட்டுவா. ஒரே வாரத்தில் உன் மேட்ரே முடிஞ்சு போச்சு பத்தியா? பிடிவாதம் முடிச்ச பேவுள்ளே என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. என்னம்மா அடுதானம்மா? வேற என்ன வேணும்? அவன் பேரை சொல்லு. அங்க தள்ளி உட்காரு. என்னைய மட்டும் நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடி உட்காரு பார்ப்போம். பார்க்குறேன் அவனை. சரி, எப்போ கூப்பிட்டு வர? எவ்வளோ நாளாக நடக்கல? அவனுக்கு குதிங்கால் பக்கத்தில் உள்ள நரம்பு பாதிப்பு. யாராவது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் கேன்சர் வந்துடும். அதை நீ பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு உன் மகனுக்கு அந்த கால் சரியாகும் என்பதை பௌர்ணமிக்கு நிர்ணயம் பண்ணி தருகிறேன். யோக பலனோட வாழ வைப்பேன். கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான், கோடீஸ்வரனா இருப்பான், 2 வீடு கட்டுவான். ஆனந்தமாயிரு. வேற என்ன கச்சாப்பிச்சா? அருமையா ஓடும். என் பேரை எழுத சொல்லு, ஆனந்தமா ஓட்டி தரேன், நிறைய சம்பாத்தியம் பண்ண போ. ஆனா குடிக்க கூடாதுங்கிற வார்த்தைய சொல்லி வை, சொல்லி வை. கருப்பசாமிக்கு செவல்பட்டி. சிவகாசி எல்லை செவல்பட்டி. அது மாதா கோவிலடா. ஐயப்பா, அங்க எங்கேயும் பக்கத்துல எதுவும் கிறிஸ்தவ சர்ச்சு எதுவும் இருக்கா? ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்குமா? எம்னே என் குதிரை எங்க இருந்து போச்சு? இப்படி சைடா பார்த்தேன், ஒரு சிறுவை இருந்துச்சு, அதான் கேட்டேன்ப்பா. வேற சும்மா ஒன்றும் நான் கேட்கல. கால் வந்துட்டு வாங்க. விளையாட்டா பேச வேண்டாம். பக்கத்துல என்னப்பா செய்யணும்? எங்க இருக்காரு சாமி? என்ன பேரு? ஐயம்மா. ஐயம்மா கண்ணி. ஐயம்மா கண்ணி. கண்ண முடுக்கா. செய்வனை வச்சு கட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கு, புரியுதா? 1 வருஷத்துக்கு முன்னால அப்படி நினைச்ச உடனே மேனியெல்லாம் சிலுக்கும். உண்மையா? மனதுல தோன்றதெல்லாம் அவ சொன்னது மாதிரியே தெரியும். டக்குன்னு அப்படி அறிகுறியெல்லாம் தோன்றும். எல்லாமே இப்ப நின்று போச்சு. எதுவுமே இப்ப நடக்கல. அதுல இருந்து வீட்டுக்குள்ள மன வருத்தங்கள், பண நஷ்டங்கள்,
ஆரோக்கிய குறைவுகள் எல்லாம் வந்துருச்சு. அதனால இது மாந்திரிகத்தால் எதுவும் நடந்து போச்சுங்கிற சிந்தனை உங்க உள்ளத்துல இருக்கு. கால் வந்துட்டு வா. நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது நிம்மதி என் வாழ்வில். சரி, ரெண்டூருடைய உடல்நிலைகளையும் சரியாக்கிறத, வர வேண்டிய பணத்தை வர வச்சு தாரேன். வேற என்ன வேணும்ப்பா? அந்த தெய்வம் இன்னையிலிருந்து 9வது நாள் உன் குடும்பத்துக்குள்ள வரும். அதை நீ இரவில் காண்பாய். வெற்றி உண்டு. சந்தோஷமா வர வைக்க. அவளை நினைச்சு நீ எடுத்து கொடுக்கிற குங்குமமும் விபூதியும் பலன் கொடுக்கும். நலமடைவீர். நானிலம் சிறக்கும். சிவகாசி எல்லை என் பொம்பளை பிள்ளையுடைய கண்ணீரை துடைக்கணும் ஐயா. அது எந்த பொம்பளை பிள்ளை? எங்க இருக்கா? அவ புருஷன் கெட்டிக்காரன் அவன். அப்படியா? இரு, கால் வந்துட்டு வா. ஏக்கா சரியில்லையா உன் மனசு? சாமிகிட்ட உன் மனத்தை கொடு பார்ப்போம். ஓ நல்ல ஐயா சந்தோஷமா தங்கமா நினை பார்ப்போம். வா 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 வா. தங்க நகை வைர நகை பொருள் இருக்காது. என்ன இங்க தங்க வரும். எல்லாம் கொடுத்துட்ட. யாருக்கு எதை கொடுக்கணும்னு உனக்கு விளக்க வேண்டாமா? என்ன தெரியல? பொண்ணை கொடுத்ததும் நிப்பாட்டிருக்கணும். வேற எல்லாம் கொடுக்கலாமா? அறிவு இருக்க ஓ மண்டையில. கால் வந்துட்டுவான். இறக்கப்பட்டுட்டா பே உள்ள. என்ன செய்ய முடியும்? இறக்கப்பட்டா உங்களை இறக்கப்பட்டா தன் வாழ்க்கையவே இழந்துருவா. என்ன ஆம்பளை கோவப்பட்டா நிம்மதியவே இழந்துருவான். உண்மையா இல்லையா? இப்போ உன் மகனுடைய வாழ்க்கை கண்ணீரும் கவலையுமா இருக்கு. நகநட்டு சம்பந்தமான வேதனை நடந்துகிட்டு இருக்கு. கடன்களால் தொல்லை இருக்கு. அவன் இன்னொரு இடத்துல தொக்கு வச்சுக்கிட்டு இங்க வரமாட்டவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை குடும்பியை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? தப்பு இல்லையா? கண்டிப்பா வேண்டாமா? கண்ணை மூடு, நான் பார்க்கிறேன். என்ன இப்படி முடிவு எடுத்துட்ட முட்டாள்தனமா? ஐயா கால் வந்துட்டு வா. சரி சொல்ல வேண்டாமா? சரி, என்னை நீ தனியா பார்க்க வேண்டியிருக்க. அடுத்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையில நீ என்னை வந்து பாரு. உன் பிள்ளையும் கூட்டுவான். இந்தா அப்படியே வெற்றியை தாரேன், ஜெயிச்சு தாரேன், எல்லாம் பேசுவோம். நல்லாரு. ஓம் கருப்பசாமி, சிவகாசி எல்லை கருப்பசாமி. ரொம்ப நாளா என் வயத்துல ஒரு பெரிய வேதனையை சுமந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. என்னம்மா வேதனை? ஆம்பளை மட்டும் கேட்க வந்திருக்கான். கால் வந்துட்டு வாப்பா. யாருக்காக? நான் வயத்துல வேதனையை சுமந்துக்கிட்டு இருக்கான்னு வந்திருக்கேன். அவன் என்ன வயத்துல சுமந்துருக்கான்? क्या கூக்கு கே கே கவு கவு. யாருப்பா நீங்க? இவர் யாரு? மச்சான். அது யாரு? அக்கா. வாடா மச்சனா வா. நான் குணமாக்கிருந்தேன், நான் கரைச்சிருந்தேன், இப்படியெல்லாம் சொல்லி காலங்கள் ஓடிவிட்டன. அப்படித்தானே? போன இடமெல்லாம் பொய்யா போச்சு, இருக்கிற நாளும் வேஸ்டா போச்சு. பூஜை போனதுக்காரன்னு சொல்லி கையில் இருந்த காசெல்லாம் காணாம போச்சு. காலில் விழுந்துட்டு வரலாம். அப்படிப்பட்ட சாமி நான் இல்லை. உண்மையை சொல்லுவேன், உடச்சி விட்டுருவேன். உன்னையும் காப்பாற்றுவேன், உன் ஒப்பனையும் காப்பாற்றுவேன். உண்மையா இல்லையாடா?
தம்பி வா. ஆய்! இது தீராத நோய் என்று சொல்வார்களப்பா, கேன்சர். டாக்டருடைய செக்கப்பில் போனீங்களா? சாதாரணமான அறுவை சிகிச்சையில் உன்னை குணமாக்கிடலாம். ஆப்ரேஷன் பண்ண போறியா வேண்டாமா? எவ்வளோடா வேணும் உனக்கு? எவ்வளோ கேட்டாங்க? நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறேன். சரியாக்கி குணமாக்கி உன்னை உயிரோட வீட்டுக்கு கொண்டு வரேன். கால் வந்துட்டு வாங்க. கண்டக்டர் கிருஷ்ணனா இருக்கார்ல, யாரு கிருஷ்ணன், அவர்கிட்ட பாண்டிச்சேரியில் உள்ள ஆஃபீஸர் ஆஸ்பத்திரி அட்ரஸ் வாங்கணும். வெங்கையூருக்கு கொடுத்துருக்கேன். இந்தாப்பா, உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றி ஆரோக்கியத்தோடு உன்னை என் சன்னிதானத்துக்கு வர வைக்கிறேன். வா பக்கத்தில். இதெல்லாம் மந்திர தந்திரத்தால் நடக்கல மகாராஜா. வீணா கற்பனை பண்ண வேண்டாம், காலத்தை வீணாக்க வேண்டாம். வெற்றி ஆகித்தாரேன். இந்தா அப்படி வாடா. இந்தா இன்னையிலிருந்து தொழில் நல்லா ஓடும், மகிழ்ச்சியாக இருப்பேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு கணவன் மனைவி யாரெல்லாம் கால் விட்டுவாங்க. சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா. என்னப்பா உனக்கு? உன் பேர் என்ன பேருடா? கண்ணன். உன் பேர் என்ன பேருமா? அப்பா கண்ண முடுங்க. கால் நின்றுட்டு வாங்க. வித்து கொடுக்கறது எதுக்கும் பொருள் வச்சிருக்கேடா? ஒன்றும் இல்லை. தத்து கொடுக்கவும் இல்லை, வித்து கொடுக்கவும் இல்லை. எப்படி இந்த கடனை தீர்க்கிறது? கருப்புசாமி தான் தீர்க்கணும். கருப்புசாமி தான் தீர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டிய. வாங்க பக்கத்தில். தம்பி, 38 நாளையில் உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் விடும். தீபாவளிக்கு தீபாவளி கழிஞ்சு தான் கிடைக்கும். அசத்து கடனை தீர்த்துட்டு வா, வெற்றியாக்கி வா, என்னைய கும்பிட்டுக்கா. யாரு? இப்போதைக்கு முடியாது, 6 மாதம் கழிச்சு போக வைக்க. ஓ என்னம்மா, நல்லா இரு மகளே, ஆனந்தமாக இருப்பாயாக. அதே சிவகாசி எல்லை என்னை மனமாற வணங்கி கர்மசாமி குடிகாரனை திருத்தி குடும்பத்தோட வாழ வையப்பான்னு கேட்டு 2 கும்பலை வந்திருக்கா. 2 பேர் யாருமா வந்திருக்கா? யாரு குடிகாரன்? மகன். உனக்கு மருமகன். பார்த்தியா, நான் மருமகனை கூப்பிடுறேன், மகனை பின்னால கூப்பிடுவான். கரண்ட் இல்லையா? வரலாம். என் மேல பாரத்தை போட்டுக்கிட்டு 30 நாளை பொறுமையா ஆச்சுக்கா. அவன் மனம் திருந்தி வருவான். உன் மகா கண்ணீர் வடிக்க மாட்டா, வெற்றி ஆகுவான். நான் நிப்பாட்டு, கவலைப்படாத, தைரியமா இரு. வேண்டாம், நிப்பாட்டிடுவான், போ, பார்த்துக்கிடுவான். கருப்பசாமி என்னது எனக்கு தந்திருக்கலாம்ல. சரி, பேர பேசுவோம். கருப்பசாமிக்கு செங்கோட்டை. இவ்வளவு உத்தரவு சிவகாசி கிடைச்சாச்சுன்னா என்ன? ஒன்னாலதான் இவ்வளவு நேரம். குழந்தையை கேட்டு வந்த மக்கள் கால் வந்துட்டு வர்றான். வண்ணத்தமிழ் பெண் ஒருத்தி என் அருகே வந்தாள். ஏக்கா, நீங்க விலை நின்னுங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? கூப்பிட்டா தான் உண்டு. உட்காருங்க, கண்ண முடிக்கா. ஐவி ப்ரோக்ராம் பண்ண வேண்டாம். தெய்வ சக்தியாலே உனக்கு குழந்தை கிடைக்கும். ஏற்கனவே ஒரு சாமிக்கு சேவல் ஆடு கொடுக்கணும்னு வேண்டுதலை கிடக்கு. அவைகளெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் திருமலை கோயில் முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணிடணும். பண்ணிட்டு வந்து என்னைய பார்த்துட்டேன்னா பாலமுருகம்னு சொல்லி ஒரு முருகன் பிறப்பான். வெற்றி அடைவாய், ஆனந்தம் பெறுவாய், அகிலம் போற்றும். ஓ, எல்லாரும் ஒரு டீ அடிங்க. என்ன நான் குடிக்கணும், அதான் சொல்லுதேன்.
இந்த மகளே ஆனந்தமா இரு, சந்தோஷமா இரு, போ. திருப்பதி போறேன். வெற்றிவேல் முருகனுக்கு